தஸ்மை ஸ்ரீ நம்ம இப்போ துலாவிஷு புண்ணிய காலம் பூம்பூகார் என்று சொல்லப்படுகிற காவேரி பூம்பட்டினம், காவேரி சமுத்திரராஜாவை அடையும் இடம் சங்கரன். துலாவிஷு புண்ணிய காலத்திலிருந்து ஸ்நான சங்கமம் செய்து கற்பனாதிகள் செய்து எல்லோருக்காகவும் எல்லா முன்னோர்களுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சு முடிப்போம். எல்லாரும் ஸ்ரீ குரவே நமஹ. காவேரி பூம்பூகாரில் இருக்கோம். இப்போ நம்ம காவேரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்பூகாரில் இருக்கோம். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி. ரெண்டாயிரத்தி 25 18ஆம் தேதி 18/10/2025 வந்திருக்கோம். இது காவேரி. காவேரி நேர வந்து சமுத்திரத்தில் சேர்றது. காவேரி சமுத்திர சங்கமம் நேர போய் சமுத்திரத்தில் சேர்றது. நதி அலையோடு இருக்கக்கூடிய இடம். நதி அலையோடு இருக்குது. ஏன்னா காவேரி போய் சேரும்போது ஒரு 5 நிமிஷம் காவேரியோடைய ஜலம் சமுத்திரத்து உள்ளுக்குள்ளே போகிறது. 5 நிமிஷம் சமுத்திரத்துடைய ஜலம் எதிர்த்து வருது காவேரியில். அதனால் நதி அலையோடு இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கி வந்து துலாவிஷு புண்ணிய காலம். 14 உலகங்களிலிருந்தும் 64,000 கோடி புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள் காவேரியில் வந்து இன்றைக்கி சங்கமம் ஆறதாக நம்மளுடைய புராணங்கள் சொல்கிறது. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு இடம். எல்லாருக்கும் இந்த சங்கமத்தில் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கட்டும். அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் இதை பார்க்குற எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு காவேரி தாயை, காவேரி மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கங்கையே காவேரியில் வந்து சங்கமம் இந்த 30 நாளும், துலா மாதம் 30 நாளும் காவேரியில் வந்து கங்கை சேர்றதாக நம்மளுடைய கங்கா ஸ்தல புராணம் சொல்கிறது, காசி புராணங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட காவேரி மாதாவை நல்லா பிரார்த்தனை பண்ணுறோம். மங்களானி பவந்து, சுபமங்களானி பவந்து.